ஹாய் வணக்கங்க மக்களே. இன்றைக்கான பயணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தூண்டிக்கருப்பன் கோவில். இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க, வேல்காடு. பேருக்கு தகுந்தாப்படி கோடிக்கணக்கான வேல்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில். இந்த கோயிலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை, வடநாட்டில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க. இந்த வேல்கள் எல்லாம் நேர்த்திக்கடனை செலுத்தப்பட்டது. கோயிலுக்கு வரவங்க ஏதாச்சும் மனசில் வேண்டிட்டு அது நடந்துச்சுன்னா ஒரு வேல் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிட்டு போவாங்க. அவங்க வேண்டினதெல்லாம் நடந்திருக்கா நடக்கலையாங்கிறத நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். சைடில் இருக்கிற வேல்களே அதுக்கான சாட்சி. வேல்காடு அப்படின்றதுக்கு பொருளே இருக்காங்க. கோயிலுக்கான மதில் சுவரெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லாகவே வேல்களால் தான் மதிலே ஃபுல்லாகவே இருக்கும். கோயிலுக்குள்ளே போகிற வழி ஃபுல்லாகவே வேல் தாங்க குத்தி வச்சுருப்பாங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில்னு சொல்லலாங்க, வேல்களுக்கு நடுவில். கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கோயிலை சுற்றியுமே நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் வேல்கள் மட்டும்தான் தெரியும். சுற்றி வேல்களுக்கு நடுவில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஆண்களுக்கும், ரைட் சைடில் 50 மீட்டரில் பெண்களுக்கும் தரிசனத்தை பார்க்குறக்கு அளவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். அதுதாங்க கோயிலோட கருவறை. கருப்பன் கம்பீரமாக உட்காந்துருப்பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காசு வெட்டி போட்டிருப்பாங்க. இதுவும் ஒரு நேர்த்திக்கடன் தாங்க. ஏதாச்சும் உங்கள் பொருள் காணோம் அப்படின்னா அது யார் எடுத்தாங்கன்னு சொல்லி காட்டி கொடுன்னு சொல்லி இங்கே ஒரு காசு வெட்டிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கோடிக்கணக்கான வேல்கள். அதுவே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு காட்சி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, தூரத்தில் ஃபுல்லாகவே இந்த காட்டை சுற்றியுமே வேல் மட்டும்தாங்க குத்தி வச்சுருக்காங்க. கோவில் விசேஷ நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் மற்றும் மாசி மாதம். வேண்டுதலாக இங்கே ஆடுகளும் வெட்டுறாங்க. கோவிலை பொறுத்தளவுக்கு கோயிலுக்குள்ளே, கோயில் பக்கத்தாடி கூட பஸ் எல்லாம் வராதுங்க. இது அடர்ந்த காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா திருச்சியில் இறங்கி பொன்னமராவதி வரணுங்க. அங்கேருந்து பொருவாயின்ற ஊரில் இறங்கி 2 கிலோமீட்டர் நடந்தாங்க வரணும் உள்ள. தூண்டிக்கருப்பன் வேல்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்காருங்க. பிரம்மாண்டமான காட்சியை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேல்காடு அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடுகள் தவிர எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வேல் மட்டும்தாங்க இருக்கும். கோடிக்கணக்கான வேல்கள் மட்டும்தாங்க இருக்கும். இந்த வேல்கள் எல்லாமே நேர்த்திக்கடன் முடிஞ்சதுக்கப்புறம் குத்துறதுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம், நடக்குமா நடக்காதா இந்த கோயிலில் வேண்டுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்களே. தூண்டிக்கருப்பனை மட்டும் என்னால் காட்ட முடியலைங்க வீடியோவில். வீடியோ எடுத்தவங்களும் எடுத்தாங்க, ஆனால் நான் மனதளவில் வீடியோ போய் கருப்பனை எடுக்க விரும்பலைங்க. நீங்களும் தூண்டிக்கருப்பனை பார்க்கணுன்னா ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Markama Village La Pretty and Photo and subscribe on guys.